10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்ல தரவாக பார்த்துட்டானா வில் கெட் மோர் தென் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டஸ்ட் ஸ்டார்ட் பார்ட் 1 கொஸ்டின் நம்பர் 6. ஐ ஆம் ஜெயக்குமார். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4m ஸ்கொயர் minus 24m plus 36. இப்போ ஸ்கொயர் ரூட் 4 ஃபஸ்ட்டு 4m ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? 2 ஸ்கொயர் m ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியிடுங்க 2m. அப்போ இங்கே 2m போடுங்க, இங்கே 2m போடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள் 4m ஸ்கொயர், கேன்சல் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டு டேர்ம் அப்படியே நீங்கள் கீழே இறக்கணும். -24m + 36. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 2. அப்போ என்ன கிடைக்கும்? 4m. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப் 1 பாருங்கள். -24m பை 4mல டிவைட் பண்ணணும். -6. இங்கே -6 போட்டணும், இங்கே -6 போட்டணும். இதில் செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த -6 இதனால் மல்டிப்ளை பண்ணணும். 4m -6ல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும் பாருங்கள்? -24m + 36. அப்போ இங்கே எழுதுங்க -24m + 36. சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். 0 வந்துச்சா? தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4m ஸ்கொயர் -24m + 36 is equal to 2m - 6. 2 காமனாக வெளியிடுங்க, m - 3. அப்போ ஆப்ஷன் B is the correct one. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.